போராட்டம் கொண்ட தோழர்களுக்கு என்னுடைய இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்றேன். ஏன்னா நான் வந்த அன்னைக்கு சொன்னேன், தயவு செய்து போராடலாம், வடிவத்தை மாத்திக்கங்க, உங்க பட்டினி போராட்டத்தை கைவிடுங்கன்னு நான் சொன்னேன். நீங்க ரொம்ப ஆணித்தரமா நம்புனீங்க, குறைந்தபட்சம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்கன்னு. அது போலவே நடந்திருக்கு. அண்ட் இந்த தீர்மானம் எதை சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே, அத்தனை கட்சிகளும் ஒட்டுமொத்தமா நீட்டுக்கு எதிராக நிக்கிறோம் அப்படின்றத வலியுறுத்தி இருக்கு. அண்ட் நாம தொடர்ந்து இதுக்காக போராடணும். நீட்டுக்கு எதிராக, நீட் மட்டுமல்ல, நீட் போன்ற தேர்வுகளுக்கு எதிராக நாம தொடர்ந்து போராடணும். எஜுகேஷனல் டெமோக்ரஸிக்காக தொடர்ந்து போராடணும். அண்ட் நான் சொல்லணும் அவர் சொல்லிட்டாரு அதுக்கு முன்னாடியே, அது போராடுறதுக்கு கண்டிப்பா ஒரு இடம் நமக்கு இருக்கணும். அதை கூடிய விரைவில் அரசாங்கம் வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் போராட்ட குழு, அதை ஒருங்கிணைத்தவர்கள், இடம் கொடுத்து சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஏன்னா அவர் தோழர் சொன்னது போல இவங்க போராடுறது அவங்களுக்காக இல்ல, இப்ப என்னுடைய பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகள் போன்ற அனைத்து பிள்ளைகளுக்காகவும் தான் போராடுறாங்க. அதுக்காக